ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் கோச்சார பயிற்சி பலன்கள், அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் பற்றி பார்த்துட்டு வந்துருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி கோச்சார கிரகங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றத பார்த்து வந்துட்டுருக்கோம். ஆன்மீக தகவல்கள், ஜோதிட தகவல்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த காணொலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஜோதிட தகவல் ஒன்று பகிர்ந்துக்கிறதுக்காக தான். அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஒரு 12 ராசி, மேசம் முதல் மீனம் வரையான 12 ராசியில் ஒரு ராசியில் பிறந்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த ராசிக்கு நீதிமான், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் என்ன நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்கள் தருவார்? இப்போ ராசிக்கு முதல் ராசியிலேயே இருந்தால் என்ன பலன் தருவார்? அதாவது இது வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில், உங்கள் ஜனன ஜாதக பலன்கள் வந்து நம்ம வந்து 3 படிநிலைகளை தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து முதல் வந்து பார்த்திங்கன்னா விதி, 2வது மதி, அதுக்கு அடுத்ததாக 3வது வந்து கதி. இந்த 3 படிநிலைகளை வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான ஒரு யோக அவயோக பலன்கள் நம்ம முடிவு பண்ணுவோம். இப்போது விதி, மதி, கதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதி அப்படின்றது வந்து லக்னம், மதி அப்படின்றது வந்து சந்திரன், கதி அப்படின்றது வந்து சூரியன். இப்போது விதி அடிப்படையில் ஒரு தோஷம் இருந்து அது சந்திரனுக்கு வந்து இல்லை அப்படின்னா அந்த தோஷம் வந்து 50% குறைஞ்சிரும். சூரியனுக்கும் இல்லை அப்படின்னா அதோட தன்மைகள் வந்து 75% குறைஞ்சிரும். ஸோ இதுதான் இந்த அடிப்படையில் தான் ஒரு ஜாதகத்துக்கான யோகா அவயோக பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் லக்னத்துக்கு சனி எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பார், அதாவது சந்திரனுக்கு மதிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுப்பார் அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமான சனியுடைய நிலை, சனி பகவானுடைய நிலை வந்து என்ன பலனாக கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அற்புத சக்திக்கும் அமானுஷ ஆற்றலுக்கும் பெயர் போன ராசிக்காரர்களாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் தான். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படையில் உங்கள் ராசி விருச்சிக ராசியை அமைஞ்சு அந்த ராசிக்கு 12 ஸ்தானங்கள்லேயும் உங்கள் ராசி உட்பட ஏனைய 11 ராசிகள்லேயும் கர்மகாரகன், கர்ம வினைகளுக்கு அதிபதியாக நம்மளுடைய ஊழ்வினை கர்ம வினை அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடிய அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் 12 ராசிகள் இருக்கும்போது செய்யப்படுறான்னு பார்க்க போகிறோம், ராசி உட்பட. இப்போ வந்து ராசி உட்பட அப்படின்னா உங்களுடைய ராசி தான் முதல் வீடு. ராசி வந்து முதல் வீடாக எடுத்து விருச்சிக ராசியில் சனி பகவான் இருந்தால் என்ன செய்வார் அப்படின்னு பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு ஸ்தான அடிப்படையில் சனி வந்து நல்ல யோகங்களை செய்வார், நல்ல பலன்களை செய்வார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் ராசிக்கு நல்ல யோக பலன்களை, உங்கள் முயற்சியை, வெற்றியை, வீடு, மனை, வண்டி, வாகனங்களையோ அவங்களை குறிக்கக்கூடியவராக இருக்கார். இவர் நல்ல நிலையில் அமர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃப் வந்து வேறு லெவலில் டேக் ஆஃப் ஆகிடும். பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார சிக்கல்களும், உறவு சிக்கல்களும், திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளுமே கூட இருக்க தான் செய்யும். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உங்கள் ராசி மற்றும் சனியோட நிலை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்களோட ஆசை, விருப்பம், உங்களுடைய விடாமுயற்சி இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை அதிபதியாக சனி வந்து அவர் நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் உங்கள் நல்ல மன வாழ்க்கை அமைஞ்சு வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். மாறா அவர் வந்து பார்த்திங்கன்னா மறைவு ஸ்தானங்கள் 8, 12 இந்த மாதிரி ஸ்தானங்கள், இன்னும் சில ஸ்தானங்கள் அமரும்போது வந்து பார்த்திங்கன்னா சில 12ஆம் இடம் வந்து ரொம்ப உச்சபட்சமான திருமண வாழ்க்கையில் சனி 12ஆம் இடத்துல அமரும்போது சில சிக்கல்களை கொடுக்கத்தான் செய்வார். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்களுக்கு என்ன இடத்துல அமைஞ்சால் என்ன பலன் செய்வார். இப்போ இங்கே ராசியில் விருச்சிக ராசியில் சனி அமர்றாரு. சனி அமரும்போது தெய்வ பலம் முதன்மையாக, அது எப்பயுமே வந்து விருச்சிக ராசி அப்படின்னாலே வந்து தெய்வ பலம்ன்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சன்னியாச யோகம் அப்படின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து தெய்வ பலம் வந்து நிறைய இருக்கும். மனோகாரகன், அப்புறம் மந்திரக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய், மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய், கர்மகாரகன் சொல்லக்கூடிய சனி, இவங்க 3 பேர் சேர்த்துட்டாங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்கள் எண்ணமே போதும். அவங்க எதுவும் பூஜை புனஸ்காரங்கள், மாந்திரிகங்கள்லாம் பண்ண வேண்டியதில்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பான முறையில் நடக்கும். அதனால் உங்கள் எண்ணத்துக்கு அவ்வளோ வலு இருக்குது. நல்லா தெரிஞ்சுங்க, விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கார். அந்த ராசி அதிபதி செவ்வாயின்னு சொல்லக்கூடியவர், அவர் தான் மந்திரக்காரகன் சொல்லுவாங்க, மங்களக்காரகன் சொல்லுவாங்க. ரெண்டுமே தான், ரெண்டு வித்தியாசம் இருக்குது. மங்களக்காரகன், மந்திரக்காரகன்றது 2 வித்தியாசம் இருக்குது. ஒரு மாந்திரிகம் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுற ஆர்வத்தை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடியது செவ்வாய் சந்திரன் இணைவு தான். இவங்களோட வந்து கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானும் சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஒரு பக்தி அப்படின்றது வந்துடும்.
இந்த பக்தியில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி படங்கள்லாம் காட்டுவாங்க இல்லையா, ஒரு கோவக்கார சாமியார் அப்படின்னு. அது யாருன்னா இவங்க தான். அதாவது பக்தி, தேவ பக்தி எல்லாம் வந்து அன்பு, கருணை எல்லாமே இருக்கும். ஆனா வந்து ஒரு விதிக்கு ஒரு 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 நெறி மீறி ஒரு செயல் ஒருத்தன் செய்றான், ஒரு தவறு ஒண்ணு செய்றான் அப்படின்னா, அவனுக்கு எதிரா வந்து எரிமலையா மாறக்கூடிய ஆற்றல் வந்து இந்த விருச்சிக ராசியில அமரக்கூடிய சனி சேரும்போது கண்டிப்பா நடக்கும். அ அப்ப வந்து அவங்களோட இன்னொரு ரூபத்த எல்லாரும் பார்க்க வேண்டியது இருக்கும். இவனுங்க ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப கனிவானவங்கன்னு நெனைச்சிட்டு இருந்தோம். இவ்வளோ தூரம் வந்து தன்னுடைய ஆற்றல, கோவத்த வெளிப்படுத்துவாங்க அப்படின்றது ரொம்ப வியப்பா இருக்குன்ற அளவுக்கு அவங்களுடைய மாற்றம் இருக்கும். ஸோ இது வந்து ராசியில அமரக்கூடிய சனி செய்யக்கூடிய முக்கியமான வேலை. செவ்வாய், சந்திரன் அதாவது ராசி அதிபதியும் சந்திரனும் மட்டும் இல்லாம, கூட கர்மகாரகனான சனியும் சேரும்போது, அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து தெய்வாம்சமும், தெய்வ அருளும், இன்னும் சொல்லணும்னா ஆதிசக்தி, அன்னை ஆதிசக்தியோட பேரருளும் பெற்றவங்களா இருப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அது நிச்சயமான முறையில் நடக்கும். அத நடத்தி காட்டுவாங்க. அந்த அளவுக்கான பவர்ஃபுல்லான வந்து நிலையில விருச்சிக ராசியில சனி அமரும்போது, இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அதுபோக உங்களுடைய முயற்சிகள் எடுக்கிற முயற்சிகள்ல கண்டிப்பான முறையில வெற்றிகளையும் அடைவாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அத சாதிக்க அவங்க நெனைச்சுட்டாங்க, இத அடையணும்னு நெனைச்சுட்டாங்கன்னா, கண்டிப்பான முறையில அடைஞ்சிருவாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பு பெற்ற யோகத்த வந்து சனி வந்து அமரும்போது குடுக்குறாரு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விருச்சிக ராசியிலேயே சனியுடைய நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரமும் இருக்கு. அந்த அனுஷ நட்சத்திரத்தில சந்திரன், சனி, செவ்வாயெல்லாம் கூடிட்டாங்கன்னா சொல்லவே வேணாம். அது உண்மையிலேயே வந்து அ பார்க்குறவங்க எல்லாருமே கையெடுத்து கும்பிடுற மாரியான ஒரு தெய்வ பிறப்பு தான் அது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு அது. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான ஸ்தானம். விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், தன, குடும்ப, வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில சனி பகவான் அமரும்போது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி இயற்கையிலேயே தெய்வாம்சம் பொருந்திய மந்திர சக்தி பெற்ற விருச்சிக ராசிக்காரர்கள் வாக்கு பலிதம் உள்ளவர்கள். எல்லாருக்கும் குருவுடைய வீடு வாக்குஸ்தானம் வர்றதுனால நல்லது சொல்லியே பழக்கப்பட்டவங்களுக்கு, அந்த அவங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில சனி அமரும்போது, வார்த்தையில ரொம்ப ரொம்ப கவனங்கள் தேவை. என்ன மாரி அப்டின்னா, நீங்க சொன்னது பலிக்கும். இயற்கையாவே இறையருளும் பெற்ற உங்களுக்கு, நீங்க என்ன சொல்றீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் அப்டின்றதுனால, யாரையும் கோவப்பட்டு கடுஞ்சொற்களால பழிக்க வேணாம். அப்படி பழிச்சீங்க அப்படின்னா வந்து பாதிக்கப்பட போறது யாருன்னா, உங்களோட உற்றாரும், உறவினரும், நண்பர்களும் தான். எங்க உங்களுக்கு ரொம்ப உரிமை இருக்கோ, அங்க தான் நீங்க கோவப்படுவீங்க. அந்த கோவம் அவங்கள காயப்படுத்துறதோட உங்கள ரொம்ப காயப்படுத்தும். உங்களுக்கு ஒரு வேண்டியவங்க உறவுகளுக்கு ஒரு சிக்கல் அப்படின்னா, ஒரு சங்கடம் அப்படின்னா வந்து அது உங்கள தான் வந்து சங்கடப்படுத்தும். அதனால வந்து குறிப்பா குடும்ப உறுப்பினர் 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம். அதனால வந்து குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கவனமா நல்ல வார்த்தைகள பயன்படுத்தி, ஒரு நிதானமான போக்கு கடைப்பிடிச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப நல்லாவே சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்றத குடும்ப வாழ்க்கையில குறிப்பா சந்தோஷமா இருக்க முடியும்ன்றத நான் வலியுறுத்தி சொல்றேன். அதுக்கு அடுத்ததா இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்தானம் என்னன்னா, ராசிக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடம் தான் வந்து நம்மளுடைய முயற்சி, வெற்றி, நம்மளோட செல்வாக்கு, கௌரவம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஸ்தானமா இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்தானத்தில வந்து சனி அமர்றாரு அப்படின்னா, என்ன பலன் செய்வார் அப்படின்னா, இந்த 3ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சனியோட சொந்த வீடு, மகர ராசி. தன்னோட சொந்த வீட்ல இருக்கக்கூடிய சனி, விருச்சிக ராசிக்கு பல நல்ல யோகங்கள குடுப்பார். பொதுவாவே 3ஆம் இடத்து சனி வந்து நல்ல யோகங்கள செய்வார். இங்க ஆட்சி பெற்று 3ஆம் இடத்துல அமரக்கூடிய சனி வந்து பார்த்தீங்கன்னா, உங்க முயற்சி எல்லாத்தையும் வெற்றியாக்கி குடுப்பாரு. அதுக்கு அடுத்ததா ராசிக்கு 4ஆம் இடமான அ வண்டி வாகன யோகங்கள், தாயார் மற்றும் சுகஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல சனி அமரும்போது, அந்த 4ஆம் இடமும் சனியோட சொந்த வீடா வந்து, கர்மகாரகன் நீதிமானுக்கு சொந்த வீடா வந்து கும்பராசியா அமர்றதுனால, அ சரியான திட்டமிடலோட செயல்பட்டாங்கன்னா, இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அ நிச்சயமா எல்லா வகையிலயும் ஆசைப்பட்ட வீட வாங்கி, மனைய வாங்கி, நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடையும், செல்வாக்கோடையும், வண்டி வாகன யோகங்களையும் சிறப்பான யோக பலன்கள அடைய முடியுன்றதுக்கு அடையாளமா 4ஆம் இடத்து சனி இருக்காருன்னு நான் சொல்ல விரும்புறேன். அதுக்கு அடுத்ததா வந்து புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானம் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானம். விருச்சிக ராசிக்கும் அப்படித்தான். அ பொதுவா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தான் பிள்ளை மட்டும் இல்லாம, தன்னோட சகோதர குழந்தைங்க, அண்ணன் தம்பிங்களோட குழந்தைங்க எல்லாத்தையும் தன்னோட குழந்தையா நினைக்கக்கூடிய அ மனநிலை எப்பயுமே உண்டு. அது மட்டும் கூட பிறந்தவங்க குழந்தைங்கள மட்டும் இல்லாம, ஊரார் குழந்தைய ஊட்டி வளர்த்தா தான் குழந்தை தானா வளரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்லாம ஊரார் குழந்தைங்க மேலயுமே தான் குழந்தை போல அக்கறை காட்டக்கூடிய ஒரு பண்பு வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே வந்து இந்த எல்லா விஷயமும் வந்து ரொம்ப சரியா பெர்ஃபெக்ட்டா அ இருக்கணும் அப்படின்றத ரொம்ப விரும்புவாங்க. ஒரு ஹைஜீனிட்டி பிளஸ் வந்து தூய்மையா இருக்கணும். நம்ம இருக்க இடமாகட்டும், வீடாகட்டும், ஆஃபீஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் தூய்மையா சரியா வச்சுக்கிறணும் அப்படின்ற மாதிரிலான எண்ணங்கள்லாம் நெறைய இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் வந்து 5ஆம் இடம் வந்து மீன ராசியா வர்றதுனால தான்.
அந்த மீன ராசியில சனி வந்து அமரும்போது வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நான் நினைச்சது தான் நடக்கணும். அத மீறி ஒண்ணும் நடக்கக்கூடாது. நான் சொன்னது தான் சரி. அதுக்கு மீறி எதுவும் இருக்கு. அதுக்கு மீறி யாரும் சொல்லக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு ம ஒரு உறுதியான மனப்பான்மைய குடுக்கும். அது மட்டும் இல்லாம 5ஆம் இடம் வந்து குருவுடைய வீடா வந்து, அங்க சனி அமரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அ தவிர்க்க முடியாம பிறருக்கு செய்ற பொருளாதார உதவிகள்னால, இவுங்க கஷ்டப்படுற மாரி ஆயிடும். விருச்சிக ராசிக்காரர்கள் கஷ்டப்படுற மாரி ஆகும். ஸோ, அதனால வந்து உதவி செய்யலாம் தப்பில்ல. அது உங்கள பாதிக்காத அளவுல அந்த உதவிகள் இருந்தா, நீங்க நிம்மதியா இருக்க முடியுன்றத நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன். 5ஆம் இடம் மீன ராசியில சனி இருக்கும்போது, உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு யோகங்கள் எல்லாமே உண்டு தான். இருந்தாலும் மனக்குழப்பமும், கலக்கமும் இருந்துகிட்டே தான் இருக்கும். பயப்பட வேண்டியதில்ல. கண்டிப்பா இது உங்களுக்கு இந்த சங்கடங்கள்லாம் தீர்றதுக்கு நீங்க வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றதும், அன்னதானம் பண்றதும் ரொம்ப உன்னதமான செயல்களா இருக்கும். குடும்பம் வரைக்கும் வந்து உங்களால முடிஞ்சுச்சு அப்படின்னா வந்து ஏழை பள்ளி குழந்தைகளுக்கு இந்த காலணிகள் வாங்கி தர்றது, அவங்களுக்கு எழுதுறதுக்கு பேனா வாங்கி குடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள தர்ம காரியங்கள செய்துட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மனக்குழப்பமும், சங்கடங்களும் எதுவும் இல்லாம உங்க செயல் எல்லாம் ரொம்ப திருத்தமா சரியா நடந்து நீங்க அதில வெற்றியாளரா இருப்பீங்கன்றத சொல்ல முடியும். அதுக்கு அடுத்ததா ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடம். 6ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நோய், எதிரி, கடன் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. பொதுவாவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து கடன் வந்து கூட பிறந்த ஒரு பிறப்பு மாரி தான். அவங்க கூடயே ஒட்டி பிறந்தே வளரக்கூடிய அமைப்பு தான். ஸோ அந்த கடன் அப்படி ஏன் இப்படி ஒட்டி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, உங்களுடைய 6ஆம் இடமும் வரக்கூடியது மேச ராசி. அந்த மேச ராசி அதிபதியும், உங்க ராசி அதிபதி விருச்சிக ராசி அதிபதியும் ஒரே கிரகம் தான் செவ்வாய். ஸோ செவ்வாய் அப்ப நீங்க வளர வளர உங்களோட கடனும் வளர்ந்துட்டே தான் இருக்கும். இப்ப இதனால பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா, அ கடனால வளரக்கூடிய அமைப்புக்கு பல காரணங்கள் இருக்கு. கடனால வீழக்கூடிய அமைப்புக்கும் சில காரணங்கள் உண்டு. அதுல குறிப்பா 6ஆம் இடத்துல சனி அமரும்போது வந்து கடனால நம்ம சிக்கல சந்திப்போம் அப்படின்னு. ஏன்னா ஒரு கிளாரிட்டிய குடுக்காது. இத எப்படி தீர்க்க போறோம்? இந்த கடன எப்படி நம்ம சரி பண்ண போறோம்? அப்படின்ற ஒரு கிளாரிட்டிய குடுக்காம, உங்கள குழப்பத்திலேயே, பயத்திலேயே வச்சு உங்கள மேலும் மேலும் கடன வாங்க வச்சு உங்கள சிக்கல்ல கொண்டு போய் நிப்பாட்டிட்டே இருக்கும். ஸோ இத தவிர்த்துக்கிறதுக்கு நீங்க வந்து கண்டிப்பான முறையில முருக வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியமானது. விருச்சிக ராசிக்காரர்கள் முருக வழிபாடு பண்றதும், அ ச குலதெய்வ வழிபாடு, சிறுதெய்வ வழிபாடு, கருப்பணசாமி, முனிசாமி இந்த மாதிரியான கிராம தெய்வ வழிபாடுகளையும் பண்ணிக்கிறது வந்து, உங்களுக்கு வந்து இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து ஒரு விடுதலை குடுக்குன்றத நான் சொல்றேன். விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடமும் வரக்கூடிய ரிஷப ராசியில சனி பகவான் அமரும்போது என்ன பலன் செய்வார்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு நம்ம பார்த்து வந்த மாரி இந்த 7ஆம் ஸ்தானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப எல்லா ராசிக்காரர்களுக்கும் 7ஆம் இடம் ரொம்ப முக்கியமானது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் திருமண ஸ்தானம். ஒரு மனுஷனோட வாழ்க்கைய வந்து சந்தோஷமாக்குறதும், அதாவது சொர்க்கமாக்குறதும், நரகமாக்குறதும் 7ஆம் இடம்னு சொல்றதுல சொன்னா தப்பே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து தன் வாழ்க்கைய சரிபாதியா பகிர்ந்துக்கக்கூடிய அந்த வாழ்க்கை துணை நல்லபடியா அமைஞ்சுட்டா, அந்த அந்த ஜாதகர் உண்மையிலேயே சொர்க்க வாழ்க்கை வாழக்கூடிய சொர்க்கவாசின்னே சொல்லலாம். இன்கேஸ் மாறா வந்து கெட்டுச்சு அப்படின்னா, வாழ்க்கையே கெட்ட மாரி தான். ஸோ அந்த வகையில இந்த 7ஆம் இடத்துக்கு ஒரு மிக முக்கியமான ரோல் வந்து உண்டு. இங்கே வந்து இந்த 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 நிலையில 7ஆம் இடத்துல சனி அமர்றாரு. சனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அசுப கிரகம். விருச்சிக ராசிக்கு பகை கிரகமும் கூட. அப்படி இருக்கும் பட்சத்தில அவர் 7ஆம் இடத்துல வந்து அமரும்போது, திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள குடுப்பார். பொதுவாவே 7ஆம் இடத்துல லக்ன அடிப்படையிலுமே கூட சரி, அ 7ஆம் இடத்துல சனி வந்து உகந்தது கிடையாது தான். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில, இங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கைய வந்து என்ன மாரியான பாதிப்புகள குடுக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 0% ஒரு பாதிப்பும் செய்யாது அப்படின்றத நான் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேன். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சனி வந்து ஸ்தான அடிப்படையில பார்க்கணும். விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியா வரக்கூடிய சனி, உங்களுடைய ஆசை, விருப்பம், உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் தான் 7ஆம் இடத்துல வந்து அமர்றார். அப்போ நீங்க யார விரும்புனீங்களோ, அவங்கள தான் உங்க வாழ்க்கை துணையா அடைய போறீங்க. ஸோ, அதனால வந்து உங்களுக்கான வாழ்க்கை அப்படி இன்கேஸ் வந்து ஒரு திருமண வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையா வரக்கூடியவங்க மேல அளவற்ற அன்ப காட்டக்கூடிய ஒரு நிலையில நீங்க எப்பயுமே இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு காதல் வாழ்க்கை அப்படின்றது வந்து தொடர்ந்துட்டே தான். திருமணம் கடந்தும் உங்களுடைய அந்த காதல் அப்படின்றது மென்மேலும் கூட தான் செய்யுமே தவிர்த்து குறையாது. அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் பர்ட்டிகுலரா சனிய பார்த்து 7ஆம் இடத்துல இருக்க சனிய பார்த்து பயப்பட வேணாம். வாழ்க்கை துணை மூலியமா நல்ல யோகமும், மகிழ்ச்சியும், சந்தோஷமும் எப்பவுமே இருக்கும் அப்படின்றத நான் உறுதிப்பட சொல்லிக்கிறேன். அது போக 2 பேருமா சேர்ந்து சிவ தொண்டுகள் செய்து, இறை பக்தியில உங்கள ஈடுபடுத்திக்கிட்டு, ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்வீங்க அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். இதுக்கு அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய
நம்ம என்னதான் காசு பணம் சம்பாதிச்சு சந்தோஷமா இருந்தாலும் நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்றது எல்லோரோட பெரிய விருப்பம். ஆ ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த 45 ப்ளஸ்க்கு மேலேலாம் இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயம் வந்துடுது. நமக்கு லைஃப் ஏன்னா நெறைய செய்திகள் கேள்விப்படுறோம் இல்லையா? சின்ன வயசுல இறந்துடுறாங்க. சின்ன வயசுல அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, விளையாண்டுட்டு இறந்துட்டாரு. இந்த மாதிரியான செய்திகள்லாம் வரும்போது, ஆ எல்லாத்துக்கும் ஒரு பயம் வருது. அது போக அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தவறான வாழ்க்கை முறை, உணவு பழக்கவழக்கங்கள் இதெல்லாம் கூட தான் முக்கியமான காரணமா இருக்கு. இத விட முக்கியமான காரணமா வந்து அ ஊடகங்கள் இன்னைக்கு ரொம்ப வளர்ந்திருக்கிறதுனால வந்து, எங்கேயோ ஒரு மூலையில நடக்கிற ஒரு செய்தி, அ நமக்கு வந்து ஈஸியா வந்து சேர்றதுனால, இந்த மாதிரியான செய்திகள் நெறைய எங்கெங்கேயோ மூலையில எப்பயுமே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். அது வந்து நமக்கு இப்பலாம் வந்து ஈஸியா நமக்கு வந்து சேர்றதுனால வந்து, இது நெறைய நடக்கிற மாரியும், அ இது இந்த மாதிரியான பாதிப்புகள நம்ம சுத்தி இருக்க மாரியும் நமக்கு ஒரு பிம்பத்த ஒரு கட்டமைச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ளலாம் மாட்ட வேணாம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல ஆ விருச்சிக ராசிக்கு அ கண் அ நம்மளுடைய மிதுன ராசி தான் வந்து ஆயுள் ஸ்தானமா வரும். அந்த ஆயுள் ஸ்தானத்தில வந்து சனி அமரும்போது, என்ன மாரியான பலன குடுப்பாரு அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அ ஆயுள் பங்கம் அப்டின்றது பேச்சு கிடையாது. சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு அதிபதியா 4ஆம் இடத்துக்கு அதிபதியா வரக்கூடிய கேந்திரத்துக்கு அதிபதியா வரக்கூடியவர், 4ல அப்படியே பாதி கூட சேர்த்தா 8ஆம் இடம்னு வரும்போது வந்து, இந்த 4ஆம் இட ஆதிபத்திய கேந்திர ஆதிபத்திய பலத்த வந்து அவர் வந்து அதிகப்படுத்தி தான் குடுப்பார். 8ஆம் இடத்துல இருக்கும்போது, உங்களுடைய ஆயுள், ஆரோக்கியம், உங்களுடைய எல்லாத்தையும் நல்ல பண்புகள, பலன்கள அதிகப்படுத்தி தான் குடுப்பார். கண்டிப்பான முறையில விருச்சிக ராசிக்குன்னு ஒரு பலம் உண்டு. சனி எவ்வளோக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லான கிரகமோ, அதுக்கு இணையான பலம் வந்து உங்களுடைய விருச்சிக ராசிநாதன் செவ்வாய்க்கு உண்டு. அதனால வந்து ஆயுள் விஷயத்துல வந்து விட்டு குடுக்காம, அந்த ஆயுள்காரன் சனியோட சண்டை போட்டு தீர்க்க ஆயுளோட வாழக்கூடிய யோக பண்புகள வந்து 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் கூட உங்க ராசிநாதன் இத செய்வார் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். கண்டிப்பா நம்மளால இடமாற்றங்கள், வெளியூர் பயணங்கள், வெளியூர் தொடர்புலயே இருக்கிறது, வெளியூர்லயே பல காலங்கள் வாழக்கூடிய யோகா அமைப்புகள், இது எல்லாத்தையுமே வந்து தொழில் ரீதியா இருக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் வந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கண்டிப்பான முறையில குடுப்பார். ஆ அடிக்கடி இந்த சிற்றூர் பயணங்கள், பக்கத்து ஊருக்கு போயிட்டு, போயிட்டு வர மாரியான என்ன சொல்லணும்னா, ரொட்டீனா டெய்லி வந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஊருக்கு போயிட்டு வர மாரியான செயல்களையும் வந்து இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி குடுப்பார், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதுக்கு அடுத்ததா ஞானஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம். உங்களுடைய ஞானஸ்தானம், பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு கடக ராசி தான். ஸோ கடக ராசி சந்திரனுடைய வீடு. சந்திரனுடைய வீட்ல சனி அமரும்போது, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சனியோட சந்திரன் சம்மந்தப்படும்போது வந்து பார்த்தீங்கன்னா, தெய்வாம்சம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இயற்கையாவே விருச்சிக ராசிக்கு நம்ம அத எப்பவுமே சொல்றது தான். தெய்வாம்சம் தாண்டி அமானுஷ்ய ஆற்றல்கள் நெறைய பெற்றவங்களா இருப்பாங்க. ஆ இவங்களோட அனுபவங்கள்லாம் கேட்டோம்னா வந்து, ஏதோ உளறுறாரு போலங்க, பொய் சொல்றாருங்க அப்படின்ற மாரி தான் தோணும். ஆனா ஜோதிடரா என்னால வந்து அத ஏத்துக்க முடியாது. அவங்க சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு அப்படின்றத நம்ப முடியும். அவங்கள பார்த்தது, அவங்க கண்ல பட்டது, இது எல்லாமே வந்து நெஜம்தான். அத நம்ம வந்து அவங்க சைட்ல இருந்து நம்ம பேசி அவங்களுக்கு நம்ம வந்து ஆமா, ஓகே நான் புரிஞ்சுக்கிறேன், நம்புறேன் அப்படின்றத நீங்க சொல்லும்போது தான், அவங்களுக்கு ஒரு நிம்மதியும், சந்தோஷமும், அ ஒரு மனக்குழப்பமற்ற ஒரு நிலையிலயும் இருப்பாங்க. இல்லைன்னா பாவம் அது வந்து இப்படியா பேசிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு ஏதோ மனநிலையில ஏதோ பிரச்சனை இருக்குன்ற அளவுக்கு சுத்தி இருக்கவங்க பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து 9ஆம் இடத்துல ஞானஸ்தானத்துல கர்மகாரகன் சனி அமரும்போது, கடகராசியில அமரும்போது, இவங்களோட அந்த அமானுஷ்ய ஆற்றல், சக்திகள் வந்து பெருகும். இத நல்ல வழியில பயன்படுத்தி மத்தவங்களோட நலனுக்காக இத வந்து நீங்க வந்து உங்களுக்கு தோணும். இன்ட்யூஷனாவே தோணும். உங்கள சார்ந்தது, உங்க நண்பர்களுக்கு இந்த மாரி நடக்கப் போகுது. இது சிலருக்கு வந்து கனவுல கூட தோணும். விருச்சிக ராசிக்காரர்கள் நெறைய பேத்துக்கு வந்து கனவுல கூட சில வெளிப்பாடுகள் கிடைக்கும். உங்கள சார்ந்தவங்களுக்கான சங்கடங்கள் வரப்போகுது அப்படின்றத வந்து முன்கூட்டியே உணரக்கூடிய ஒரு ஆற்றலும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது எப்ப அதிகமாகும் அப்படின்னா, சனி 9ஆம் இடத்துல அமரும்போது இன்னும் அதிகமாகும். ஸோ இது வந்து ஒரு வகையில நல்லதும் கூட. அதனால வந்து இத நீங்க வந்து ஒரு பாசிட்டிவா கொண்டு போறதுக்கு உங்க மனநிலைய நீங்க சரியா வச்சுக்கிட்டா போதும் அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். அதுக்கு அடுத்ததா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில 10ஆம் இடத்துல சனி இருந்தா எப்பயுமே வந்து நல்ல பலன் தான். நல்ல தொழிலாளி, நல்ல ஒரு வேலைக்காரன், நல்ல மனிதர் அப்படின்ற பேர் வாங்குவாங்க. நல்லா சம்பாதிக்கவும் செய்வாங்க. இது சிம்ம வீடா இருக்கிறதுனால பாதிக்குமா அப்படின்னா, அப்படி கிடையாது. ஏன்னா சிம்ம வீட்ல இருந்தா கூட சனி வந்து விருச்சிக ராசிக்கு யோக பலன தான் செய்வார் அப்படின்றத நம்ம சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிம்மம் வந்து செவ்வாய்க்கு நட்பு வீடு. மிக சிறந்த நட்பு வீடு. விருச்சிக ராசிக்கு மிக சிறந்த நட்பு வீடு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி தான். சிம்ம ராசிக்காரர்கள் வந்து கண்டிப்பான முறையில அங்க சனி இருக்கும்போது கடுமையா உழைச்சு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்த அடைய போறாங்கன்றதுக்கு அடையாளமா இருக்கும்.
சிவபக்தியை கொடுக்கும். மின் சாதனங்கள் சம்மந்தப்பட்ட துறைகளில் ஈடுபட்டு அதன் மூலம் பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய நிலையும் கொடுப்பார். அதுக்கு அடுத்த ஸ்தானம் வந்து லாபஸ்தானம். 10ஆம் இடத்துக்கு அடுத்து தான் வந்து லாபஸ்தானம். லாபஸ்தானம் அப்படின்னா தொழிலில் லாபம். தொழில் பார்த்தாச்சு. தொழிலேருந்து நமக்கு லாபம் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயும் சனியை வந்து அமர்றாரு. அவர் வந்து 3ஆம் இடத்து அதிபதியா 4ஆம் இடத்து அதிபதியா வந்து விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்துல கன்னி ராசியில் சனி அமரும்போது உங்களோட ஒவ்வொரு செயல்லையும் உங்களுக்கு வந்து உன்னதமான உயரத்தையும் வெற்றியும் கண்டிப்பான முறையில் கொடுப்பாருன்னு சொல்லலாம். ஏன்னா 11ஆம் இடத்து சனி பொதுவாகவே வந்து நல்ல யோக பலன்களை கொடுப்பார். நமக்கு வந்து வெற்றிக்கு உதவுவார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஜோதிடத்தில். அந்த வகையில் அவர் இன்னொரு உபஜய ராசியான 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக வந்து அவரே இன்னொரு முக்கியமான உபஜய ராசியான 11ஆம் இடத்துல அமரும்போது சிறந்த ராஜயோக பலன்களை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் மிக சிறந்த வெற்றியில் கொடுப்பார். 11ஆம் இடத்து சனி வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ஈடுபாட்டையும் கொடுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அரசியலையும் ஒரு பெரிய நிலையை அடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்ததாக ரொம்பவும் முக்கியமான ஸ்தானமான மோட்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆயுள்காரகன் சனி மோட்சஸ்தானமான 12ஆம் இடத்துல உச்ச பலம் அடைகிறார். ஸோ அப்போ வந்து உங்களுடைய ஆயுள், உங்களுடைய வாழ்க்கை என்ன மாதிரியான பயணிக்க போகுது, என்ன மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ போகிறீங்க, இதை பற்றியெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய ஸ்தானமாக அந்த 12ஆம் இடம் வருது. அந்த 12ஆம் இடம் துலா ராசியாக வந்து அந்த துலா ராசியில் உச்சம் பெறக்கூடிய சனி உச்ச நிலையில் 12ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் என்ன சொல்வது ஒரு இயற்கையாகவே வந்து ஒரு இறை ஆற்றல் பெருகும். அதிகமான திருக்கோயில் வழிபாடுகள் நீங்கள் பார்க்காத கோயில் இல்லைன்ற அளவுக்கு எல்லா ஸ்தலங்களுக்கும் போய் வர மாதிரியான ஒரு உன்னதமான யோகத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுபோல் சிவபக்தி ரொம்ப பெருகும். சிவபக்தியில் சித்தர் வழிபாடு இந்த மாதிரியெல்லாம் பயணிக்கக்கூடிய மலை ஸ்தலங்களில் ஏறி வழிபாடு பண்ணக்கூடிய அந்த ஆற்றலை அவங்களுக்கு கொடுப்பாரு. உச்சபலம் ஆயுள்காரன் உச்சபலம் பெற்றார் அப்படின்னாலே வந்து ஆயுள் உச்சம்தான். ஆயுள் வந்து தீர்க்க ஆயுள் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீண் விரயங்களை தவிர்க்கும். விரயங்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த அசுப செலவுன்னு சொல்லக்கூடிய இந்த மது இந்த மாதிரி விஷயங்களுக்காக செலவழிக்கிறது இது வந்து கண்டிப்பான முறையில் இருக்கும் தான். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சனி அமரும்போது இந்த மாதிரியான விஷயங்களில் பணத்தை விரயம் பண்ண வந்து அதனால சில உடல் ரீதியான சிக்கல்களையும் சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகளும் இன்னும் சொல்லலாம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதன் மூலிமா அவங்க வாழ்க்கைக்கு ஒரு த்ரெட்டனிங் ஏற்படுத்தக்கூடிய நிலையை கொண்டு வந்துடும். அதனால் நீங்கள் வந்து 12ஆம் இடத்துல உங்களுக்கு ராசிக்கு 12 சனி இருக்கா ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. தர்ம புண்ணிய காரியங்களுக்கு உங்களுடைய காசை செலவு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த பயமும் இருக்காது, பயப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது. மேலும் நம்ம வந்து இந்த காணொலிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் சனி எந்த நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் தருவார். அதாவது உங்களுடைய ராசி இப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் பிறக்கிறீங்க. அந்த நாளில் சந்திரன் வந்து எந்த ராசியில் இருக்கோ 12 ராசிகள் எந்த ராசியில் இருக்கோ அது உங்களுடைய ராசி அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராசிக்கு ஸ்தான அடிப்படையில் சனி எங்கெங்கே இருக்கார். ஏன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா கர்மகாரகன் இல்லையா. கர்மகாரகன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்மகாரகன் அப்படின்னா நம்மளுடைய முன்வினை கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கான யோக அவயோகங்களை வகுத்து கொடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீதிமான் சொல்லக்கூடிய சனி பகவான் தான். இந்த சனி பகவான் தான் வந்து நமக்கான வாழ்க்கைக்கு நம்ம செய்த நல்வினை தீவினைக்கு ஒப்ப நமக்கான நன்மைகளையும் தீமைகளையும் தரக்கூடியவராக இருக்கார். தீமையை தர்றதுனால அவர் கெட்டவராக நம்ம நினைக்க வேணாம். அவர் நியாயவான் அப்படின்றதுனால நம்ம செய்த வினைகளுக்கு ஒப்ப நமக்கான பலன்களை கொடுக்க போகிறார். ஸோ அந்த வகையில் வந்து சனி உன்னதமான ஒரு கிரகம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்மளுடைய ராசி அடிப்படையில் சனி எங்கே இருக்கார் அப்படின்றத பொறுத்து அதற்கான பலன்கள் நம்ம சொல்லியிருந்தோம். இதை விட இன்னும் வந்து மேற்படி இன்னும் நுட்பமாக நீங்கள் சனியோட நிலை அது சனி மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படை நிலைகளை பற்றி அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா விதி மதி கதி. அதாவது விதின்றது லக்னம், மதின்றது சந்திரன், கதின்றது சூரியன். இந்த 3 நிலைகளின் அடிப்படையிலையுமே வந்து இப்போ நம்ம பார்த்தது மதின்ற சந்திரன் அடிப்படையில் பார்த்துருக்கோம் காணொலிகளில். இந்த 3 நிலைகள்லையும் விதி மதி கதி 3 நிலைகளின் அடிப்படையிலையும் உங்களுக்கு வந்து சனி என்ன ரோல் பண்ணுறாரு, உங்களோட வாழ்க்கையில் அவர் என்ன மாதிரியான கர்ம வினைகளை ஒப்போ உங்களுக்கான நற்பலன்களை தரப்போகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கான உதவ நான் தயாராக இருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதத்தோடு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய பொறுப்பை நான் எடுத்து சிறப்பான முறையில் உங்களுக்கான நல்ல பலனை சரியான பலனை உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.